அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக பாரம்பரிய கண்மை அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நவீன உலகத்தில் கண்மை விதவிதமாக கெமிக்கலில் வந்துக்கிட்டு இருக்கு. ஐஃப்ரூ அப்படின்னு என்ற பேரில் இன்றைக்கி கண்ணை நிறைய பேர் பாழாக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்லி அந்த புருவ மையத்தை புருவ மயிரப்புறமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மிக மிக தவறு. நாளாவட்டத்தில் கண் பார்வை குறைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோயும் பாதிக்கும். அதனால் ஐப்புரு எடுக்குத முதல்ல நிப்பாட்ட பாருங்கள். இன்றைக்கி தாயும் மகளும் சேர்ந்து பிள்ளையை கூப்பிட்டு போய் தாயை எடுக்கிறாங்க. அழகுன்னு சொல்லி பெறல பிள்ளைகளுக்கும் அது கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அது மிக மிக தவறு. இப்போ சொல்கிற பாரம்பரிய கண்மை பெண்கள் மட்டும் வைக்கலாமான்னா ஆண்களும் வைக்கலாம். இந்த கண்மை கண்ணுக்கு ஒளிவை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கல்லீரல் இங்கே கண்ணுக்கு போடுற மையம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோயவும் குணப்படுத்தும். அதாவது வெள்ளை கரிசலானியில் மஞ்சள் கரிசலானி இருக்குது, வெள்ளை இருக்குது. ஆனால் இப்போ கடையில் வருது மஞ்சள் கரிசலானி புறமே நிறையா டூப்ளிகேட் 2ஆம் தகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி இதுக்கு பயன்படுத்தணும். வெள்ளை கரிசலாங்கண்ணியில் தண்ணி ஊற்றமாக சாறு எடுத்து ஒரு வெள்ளை துணியில் நல்லா அந்த சாரை நல்லா திரி உருட்டி அதோட 7 தடவை பானம் பண்ணிடணும். ஒரு தடவை அந்த வெள்ளை கரிசலானி சாரில் முக்கி காய வச்சுட்டு பிறகு உலர்ந்த பிறகு இருக்கா அந்த சாரை விட்டு பாவனை பண்ணணும். இப்படியே 7 தடவை பாவனை பண்ணி திரி மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அகன்ற விளக்கில் விளக்கெண்ணெய், அதாவது ஆமணுக்கெண்ணெய், அந்த ஆமணுக்கெண்ணெய் ஊற்றி இந்த திரியை போட்டு வச்சுருங்க. மேல் மூடுத சட்டி சோத்துக்கத்தாழை சாரை விட்டு அதையும் நல்ல மண் சட்டியில் 7 தடவை இந்த சாரை விட்டு உளிச்சட்டியில் தேய்ச்சி பானை பண்ணி வச்சுருங்க. சட்டி நல்லா உறிஞ்சி நல்லா ஒரு சாறு பூரா அப்படியே அது மேலே இருக்கும். அது மூடும்போது இந்த திரியை ஏற்றிட்டு மூடும்போது அந்த திரி அமராத அளவுக்கு அந்த விளக்குக்கு சுற்றி 3 பக்கமும் 3 கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த மண் சட்டியை கவுத்தணும். திரியை பொருத்தி வச்சு அந்த சட்டியை மூடின உடனேயே அந்த விளக்கு அது பூரா எரிஞ்சு உள்ளே போகிறோம் புகை பிடிச்சி அந்த சட்டியில் போகிறமே கறி நிறையா இருக்கும். அதை பத்திரமா வலிச்சு எடுத்து அதே ஆமணுக்கு எண்ணெயை விட்டு நல்லா கட்டியாக மை போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மையை புருவத்துக்கு விடும்போது கண்ணுக்கு மிக அதிகமாக ஒளியை கொடுக்கும். ஆனால் இங்கே போடுற மை கல்லீரல் நோயவும் குணப்படுத்தும். அதனால் படுக்கும்போது ஆண்களும் போட்டு பயன்படுத்தலாம். பெண்களுக்கும் இது இந்த கண்மை பயன்படுத்தும் போது மிக அதிக அளவில் அவங்களுக்கு மூளை சம்மந்தப்பட்ட இங்கேருந்து இங்கே போடுற மை மூளைக்கும் போய் கண் சம்மந்தப்பட்ட நோய் எதுவுமே வரவிடாது. அதனால் நம்ம பாரம்பரிய கண்மையை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து அதே மாதிரி தான் பொட்டுலேயும் பாரம்பரிய பொட்டெல்லாம் இருக்குது. நம்ம அதை அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இந்த கண்மை செய்த முறையை ஏற்கனவே பல வீடியோவில் போட்டாலுமே இப்போ தெளிவாக உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கோம். நம்முடைய மாதாந்திர நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம செஞ்சு காட்டுவோம். எப்படி செய்யுங்கிறது செய்முறை விளக்கத்தை நம்ம இந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் 29/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுல அவங்களுக்கு நம்ம செஞ்சு காட்டுவோம். அதனால் எந்த ஒரு சந்தேகம்னாலும் சரி ஃபோனில் கேட்காம நம்ம மாதம் நடக்கிற நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் அங்கே வச்சு கேளுங்க.
எல்லா மருத்துவத்துக்கும் நம்ம விடை கரெக்டாக சொல்லுவோம். நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நம்முடைய மருந்துகளை பூராமே நம்ம தயாரிக்கிறதை தான் நம்ம சொல்லுவோம். அதனால் தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு ஃபோன் போட்டு வாங்கிக்கோங்க. நம்முடைய ஃபோன் நம்பர் வந்து 93 45 16 80 97. நன்றி, வணக்கம்.